Taste the Daily. வணக்கம் சைது. முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் எந்த பணிகளும் நிறைவு பெறாமல் போட்டோ ஷூட் நடத்துவதற்காக திறந்து வைத்திருக்கக்கூடிய பட்டவர்த்தனமான போட்டோ ஷூட் விளம்பரத்தை தான் முதலமைச்சர் செய்திருக்கிறார் என்பதை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய மின்சாதன வயர்கள் அனைத்தும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. உள்ளே நோயாளிகள் போனால் எப்போது சாக்கடிக்கும் என்று தெரியாது. மற்றொரு புறம் ஜன்னல்கள் பக்கத்திலே தார்பாய் மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதனை காணொலி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். அதுவும் ஒரு திரைப்படம் போலவே இந்த காட்சிகள் அமைந்திருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட சின்னமாரியம்மன் கோயில் தெருவில் சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் இதனை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். திறந்து வைத்திருக்கக்கூடிய இன்றைய தினத்தில் அந்த மருத்துவமனையை பார்த்தால், அதாவது முன்பக்கமாக லிப்டிக் பேருந்துகள் போல அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் முழுவதுமாக மின்னுகிறது போல இருக்கிறது. ஆனால் உள்ளே சென்று பார்த்தால் இன்னும் தரைகள் எல்லாம் பூசப்படாமல் இருக்கிறது. ஜன்னல்கள் எல்லாம் கம்பிகள் இல்லாமல் இருக்கிறது. மின் வயர்கள் எல்லாம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. கழிப்பறைகளுக்கு கூட போவதற்கு வாய்ப்பில்லாத நிலையில் இருக்கிறது. அவசர கதியில் ஒரு போட்டோ ஷூட்டிற்காக காணொலி காட்சி வாயிலாக இப்படி அரைகுறையாக கட்டி முடிக்கப்பட்ட நிலையிலே அந்த மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையில் எப்படி நோயாளிகள் செல்லுவார்கள், இங்கே மருத்துவர்கள் அமர்ந்து எப்படி சிகிச்சை செய்வார்கள் என்கிற அலங்கோலமான காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நடைபெற்றுக் கொண்டிருப்பது அலங்கோல ஆட்சி என்பதை இந்த மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட அந்த ஆரம்ப சுகாதார மருத்துவமனையினுடைய அவலையே சாட்சியாக இருக்கிறது. அங்கே வைக்கப்பட்டிருக்கிற கட்டுமான பொருட்கள் ஒன்று கூட வெளியே கொண்டு செல்லவில்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த மருத்துவமனை மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகள் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக மின்சாதன பொருட்கள் அனைத்துமே பொருத்தப்படாமல் அரைகுறையாக கட்டுமான பணிகள் நடந்திருக்கிறது. அதே போன்று ஒரு தார்பாயை கொண்டு அந்த ஜன்னல்கள் மூடப்பட்டிருக்கிறது. மின் சாதன பொருட்கள் இயங்கக்கூடிய சுவிட்ச் போர்டுகள் அனைத்தும் அரைகுறையாக ஒயர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று கழிப்பறைகள் எதுவும் முழுமையாக பணிகள் நிறைவு பெறவில்லை. மருத்துவர்கள் வைத்தியம் பார்ப்பதற்கு கூட எந்த அறையிலும் ஒரு மின் விசிறி கூட பொருத்தப்படவில்லை. 60% பணிகள் கூட இது நிறைவேறாத நிலையில் இந்த மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டதாக ஒரு போட்டோ ஷூட் விளம்பரம் நடத்தப்பட்டிருக்கிறது. முழுமையாக 16ஆம் தேதி இந்த கட்டிட திறப்பு விழா நடைபெற்றிருப்பதாக அங்கு இருக்கக்கூடியவர்கள் அறிவித்திருந்த காரணத்தினால் இந்த பணி முழுமையாக நிறைவு பெறுவதற்கு முன்பாகவே திடீரென இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக நோயாளிகளும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் வேதனையில் ஆழ்த்தி இருக்கிறது. போட்டோ ஷூட்டுக்காக ஒரு மருத்துவமனையை திறந்து வைக்கிறார்கள் என்றால் மக்களுடைய வாழ்க்கையில், நோயாளிகளுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த முதலமைச்சரும் இந்த திமுக அரசும் விளையாடி கொண்டிருக்கிறது என்பதை இந்த மருத்துவமனை திறப்பு விழா போட்டோ ஷூட் நாடகமே சாட்சியாக இருக்கிறது என்று மக்கள் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.